2 5 வந்துருக்கு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்க போய் காலேஜ் எங்க போய் பார்க்கு அங்க எங்க போகாம ஏன் இங்க வந்துருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுமா தான் நம்மளுக்கு ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு. அதே நம்மளுக்கு பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம வாலிப நாட்கள்ல அம்மா அப்பாவை கனம் பண்ணுன்னு போட்டிருக்கு. ஆனா நம்மளுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. ஆனா அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு நம்ம தானே அம்மா அப்பா. அதனால நம்ம போய் உதவி பண்ணோம்ல எல்லாருக்கும். அதனாலதான் நாங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நியூ இயருக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக. யாருக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க? இந்த அம்மா அப்பா இல்லாத பசங்களுக்காக. எங்க எடுத்துட்டு போய் தர போறீங்க? இது மாதிரி ஆர்ஃபன்ஸ்ல, அது மாதிரி ஸ்லம் ஏரியாஸ்ல, அது மாதிரி அம்மா அப்பா இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. அப்படிங்களா? எடுத்துட்டு போய் தருவீங்களா? சரி சரி சரி. பீச்சு, பார்க்கு, சினிமா எல்லாம் போகாம நல்லா வந்து வேலை செய்றீங்க. இதுக்கு சம்பளம்னு எவ்வளவு தராங்க? இல்லை யார் தரது? தருவாங்களா? ஏன்னா தராங்களா? சார் தராரா? சொல்லுங்க. நாங்க வாலிபர்கள் இந்த வேலையெல்லாம் நாங்களாம் ஆர்வமா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் தர வேண்டிய சார் கிடைக்காது. எவ்வளவு தராரு? நோ சேலரி. சம்பளம் எதுவுமே நம்ம வாலிபர்களுக்கு என்ன பண்றது இல்லை, கொடுக்கறது இல்லை. அவங்க அம்மா அப்பாவும் இப்போ தன்னார்வமா அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க பேரண்ட்ஸ் இந்த இவங்க மட்டும் கிடையாது. இன்னும் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ல நிறைய வாலிபர்கள் இருக்காங்க. எல்லாருமே தன்னார்வமா என்ன பண்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த சிறியோர் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நம்மலாம் வலது பக்கத்துல நிக்கிறவங்க. துணி இல்லாம இருந்தேன், எனக்கு துணி கொடுத்தீங்க. சாப்பாடு இல்லாம இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. மருத்துவமனையில இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேத வசனம் அதுபடி செய்யற இவங்கள மாதிரி பல இளைஞர்கள் என்ன பண்றாங்க, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல என்ஜிஓக்கள்ல தன்னார்வமா பணி செய்யறாங்க. அவங்க எல்லாருக்காகவும் என்ன பண்ணிக்கங்க, அவங்கவுங்க குடும்ப ஜெபத்துல ஜெபம் பண்ணிக்கங்க. நன்றி. ஆபீஸ்ல ஒரு குப்பை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணி பெருக்கி எடுத்துட்டு என்ன பண்ணணும், போட்டுட்டு நல்லதா கொடுங்க. சரிங்களா? ஓகே. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம். உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம்.